Hey, Dr. Don, surprised to meet you here. I'm Dr. Nila, foreign medical graduate. ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்னா இங்கிலீஷ் தான் பேசுவியா? தமிழ் வராதா? எம்மா இந்தியா வந்துட்டா ஐஎம்ஜி தான் புரியுதா? FMG தான். என்ன எஃப்எம்ஜி? என்ன எஃப்எம்ஜின்ற? ஐஎம்ஜி தான் பெருசு. FMG தான் பெஸ்ட். எஃப்எம்ஜியோ ஐஎம்ஜியோ டிஸ்கஷன் போட்டுருவோம். போட்டுருவோம். வணக்கம், நான் டாக்டர் எம் இந்திரஜித், இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட். இன்னைக்கு வந்துட்டு இந்த இந்தியன் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கும் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் சின்னதாக பார்த்துருவோம். சரிங்களா? வணக்கம் சார். வணக்கம், நான் டாக்டர் ஃபயாஸ், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். வணக்கம், நான் டாக்டர் நிலா, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட். இப்போ என்ன அப்படின்னா, இந்தியாவில் நம்ம நீட்டில் மார்க் எடுத்து டாக்டர் சீட் ஆகணும்னா 720க்கு 720 எடுத்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட்டிங் பீரியடில் உட்கார நான் அப்புறம் சீட்டு தரேன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ அவ்வளோ காம்படிஷன் அதிகமாகிருச்சு, பயங்கரமான இதாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அப்ராடில் ஒரு டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நீட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், எடுத்தால் இவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்கா? ஏதாவது இருக்கா? பாஸ் ஆகணும். பாஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 50%, அதாவது ரிசர்வ் கேட்டகரிஸ்க்கு வந்து 40%. ஸோ அப்போ எனிஹோ சம்பவம் நம்ம பாஸ் ஆனால் தான் வந்து அப்ராடே போக முடியும். ஆமாம், டெஃபினட்டாக பாஸ் ஆகணும். பாஸ் ஆகாமல் முடியாது. ஆமாம், என்எம்சி கைட்லைன்ஸ் இருக்குது, அதுக்கு ஃபாலோ பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த மேம் சொன்ன மாதிரி 50% ஜென்ரல் கேட்டகரிக்கும் அதர் கேட்டகரிஸ்க்கு 40% மஸ்ட்டு. ஆமாம், அது ஈவன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நீங்கள் அட்மிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அதர் கோட்டாஸ் இருக்குல்ல, லைக் மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த மாதிரி போகணுன்னாலே இவங்க பாஸ் பண்ணியிருந்தால் அதில் போகலாம். பட் ஆனால் பைசா செலவாகும் அந்த மாதிரி. ஓகே. நீட் எழுதாமல் எப்படியே டாக்டர் ஆக முடியுமா சார்? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. சரி, இப்போது நம்ம இப்போ அப்ராட் என்ன காலேஜுக்குள்ளே போனால் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டடீஸ் இதெல்லாம் தாண்டி நம்ம பழகக்கூடிய மக்கள். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம காலேஜுக்குள்ளே போனோன்னே நம்ம எப்பேற்பட்ட மக்கள்கிட்ட பழகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம அந்த காலேஜ் லைஃபே அமைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்ம இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் படிச்சு இங்கெல்லாம் நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் படித்தேன். இப்போ இங்கே எல்லாமே நம்மளாம் தமிழ் பீப்புள் தான். வடக்கு நண்பர்கள் வந்தாலும் அவனுங்களையும் தமிழாக மாற்றிடுவோம் நாங்கள். தமிழாக மாற்றி ஃபுல் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்களே ஒரு வேற்றுக்கிற வாசி மாதிரி தான் பார்ப்பாங்க இங்கே. அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு எப்படி நீங்கள் அடாப்ட் ஆகுறீங்க? உங்கள்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுகிறானுங்களா? அவங்க நம்மளை வந்து போக போக அப்படியே நம்ம கூட அவங்க அட்ஜஸ்ட் ஆகி நம்மளாம் அந்த ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடும். அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கு டீச் பண்ணுவாங்க, நம்ம அவங்க கூட ஜாலியாக. அது இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. பட் நம்ம போன லேர்ன் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு என்ன சொல்லணும். ப்ளஸ் எனக்கு நான் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ரஷ்யன் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அதில் நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதும் அப்புறம் சீனியர்ஸ் சொல்கிறது கேட்டுட்டும் அந்த மாதிரி நான் ஏபிசிடி அப்புறம் 1 2 3 இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன். அப்போ இந்த ரஷ்யன் புள்ளைட்டெல்லாம் பேசியிருக்கீங்களா சார்? ஐ மீன் ரஷ்யன் மொழியில் பேசியிருக்கீங்களா? ரஷ்யன் மொழியில் பேசியிருக்கிறேன், பொண்ணுக்கிட்ட பேசுனது இல்லை. மேம் எல்லாம் இருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அப்படி தான் பேசி ஆகணும். பட் மிச்சப்படி ஃபேக்கல்ட்டி டீச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான். டீச்சிங் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் இல்லையா? நான் எங்கள் ஊர்லேருந்து போகும்போது எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோக்கெல்லாம் பேச வராது. ஆனால் நான் முடிச்சுட்டு வரும்போது நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன். இது வந்து நீ அங்கே கற்றுக்கிட்டது தான் இல்லை? அமெரிக்கன் ஆக்சென்ட்ல நல்லா பேசுவோம். அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம். நாங்கள் வந்து இங்கே முடிச்சு இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிலீஷ் வந்து வேண்டான்னு ஒரு கொள்கையில் இருக்கிறோம். அதனால் நான் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுப்போம், பட் பேச மாட்டோம். ஆனால் அங்கே நம்ம எல்லாம் பேச நம்மளும் வந்து எனக்கே நான் போன புதுசில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் முடிச்சுட்டு வரும்போது இப்போ யாராச்சும் கிட்ட பேசும்போது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதே நம்ம அங்கே லேர்ன் பண்ண சின்ன ஸ்கில்ஸ் தான். ஃபுல்லாக இப்போல்லாம் இங்கிலீஷ் ஃபுல்லாக பேசுவீங்க. யூஸ்வலி வாக் இன் இங்கிலீஷ், டாக் இன் இங்கிலீஷ் அந்த மாதிரி. ஓ சூப்பர். நாங்களும் சப்டைட்டிலோட நிறைய பேசுவோம். சரி, ஓகே. சரி, அப்போ வந்து ஸோ அங்கே இருக்கு. சரி, இந்த ராசிசம் மாதிரி ஏதாவது இருக்கா சார்? லைக் இப்போ போன அந்த கருப்பாக இருக்கிறவனுங்களை பார்த்தா அது இண்டிவிஜுவல் மேலே போயிடும். சார் நீங்களாம் பிரச்சனை கலராக இருக்கிறீங்க, இப்போ நான்லாம் போனேன்னா பார்த்தோன்னே தம்பி ஒதுக்கு நீங்களும் வந்திருக்கான் அப்படின்னு. இல்லை பிடிக்கும். கருப்பா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்குமாங்கலாம்? சீரியஸா பிடிக்கும் உங்களுக்கு? சும்மா சொல்றியா இல்ல? அவங்க கிஃப்டட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்க ரியலா பார்த்தாலே சொல்லுவாங்க யூ ஆர் கிஃப்டட் வித் a good skin tone அப்படி சொல்லுவாங்க. ஓகே. நமக்கு சன்போன் ஆயிடும் சார், நமக்கு ஆவாதுல ஸ்கின் அந்த மாதிரி. சூப்பர். சரி சார், இப்போது அண்ட் தென் மோரோவர் இப்போது எங்கள் தமிழ்நாட்டில்னு இல்லை இந்தியாவில் நம்ம மெடிக்கல் காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா ரேகிங் பயங்கரமாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய மறுக்கப்படாத உண்மை. அது ரேகிங் கண்டிப்பாக இருக்கும் இந்தியன் மெடிக்கல் காலேஜஸில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சீனியர்லாம் போன உடனே தம்பி
இந்த வேலையை செய் தம்பி, இந்த வேலையை செய் அப்படின்னு ஒரு வருஷம் பயங்கரமா ராகிங். அந்த ராகிங்ல நாங்கள் இன்ட்ராக்ஷன் ஆனோம். ப்ளஸ் நீங்கள் சாருன்னு தான் ஆமா ஐயா சாரு தவிர வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. ஃபுல் ஹேண்ட் சட்டை தான் போடணும். மீசையெல்லாம் எடுத்துடணும். தாடி வச்சிருக்க கூடாது. அடுத்து வந்து இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. பைக் வச்சிருக்க கூடாது, ஸ்கூட்டி வச்சிருக்க கூடாது, எதுவுமே வச்சிருக்க கூடாது. அப்புறம் அவங்களாம் சார் டெய்லி ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வர்றது. சார் நாங்களாம் நிறைய ஸ்விக்கி வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறோம். வெரி குட் வெரி அப்போ அது காசு இல்லாமல் ஸ்விக்கி. ஆமாம், காசு இல்லாமல் அவங்களுக்கு ஸ்விக்கி வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் அப்ராட் ஸ்டூடெண்ட் அப்படின்றப்போ உங்களுக்கெல்லாம் ரேகிங் இருந்துச்சு அங்கே ஆக்சுவலி? நல்லா பேம்பர் பண்ணி நல்லா தான் பார்த்துக்குவாங்க. புதுசு பாவம். நம்ம சின்ன வயசுலையா ஹோம் சிக்ல நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை நல்லா கேர் பண்ணி தான் பார்த்துக்குவாங்க. சீனியர்ஸ் அதுவும் என்ன சொல்கிறது, அவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான், அதாவது புதுசாக வரோம் இல்லையா, அங்கே கம்மியான பீப்புள் தான் இருப்பாங்க, தமிழ் பீப்புள். ஸோ நம்மளெல்லாம் புதுசாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஐ ஜாலி நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அமைச்ச சீனியர்ஸ் எல்லாம் அப்படிதான் ஜாலியாக வந்திருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்கன்ட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது எப்படின்னா ஒரு ஊர்ல இருந்து இருப்பாங்க இல்லையா, சீனியர் அந்த ஊர்ல இருந்து இருப்பாங்க. இப்போ நான் இருக்கேன்னா, ஓ நீ ஈரோடு பொண்ணா, வா 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 அப்படின்னு. வாமா நானே தனியாக தான் இருக்கிறேன், நானே தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு. எனக்கு தங்கச்சி மாதிரிடா, கலாய்க்காதீங்கடா, நம்ம பிள்ளைடா அப்படின்னு சொல்லி அப்படியே நம்மளை நல்லா பார்த்து தான் நல்லா கைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா இப்போ புதுசா ஊர் இருக்கும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் போறவங்க அப்படின்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. கடைக்கு கூப்பிட்டு போறது, மார்க்கெட் ஆகட்டும், என்ன பேசணும், எவ்வளோ கேஷ் வந்துட்டு அந்த பஸ்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, டாக்ஸியில் போகிறதா இருந்தாலும் சரி, கைடு பண்ணுவாங்க ஜென்ரலி. இங்கே எனக்கு தெரியும் ராகிங்ன்றது ஒரு மஸ்ட்டு, அது வச்சு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும். அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ராகிங் இல்லை, பட் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா பியூட்டிஃபுல்லாக. அதாவது உங்களுக்கு தெரியாதவங்க ஒருத்தவங்க உங்க ஏரியாவுக்கு வராங்கன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா, இங்க போய் இதை வாங்கிக்கோ, அங்க போய் அதை வாங்கிக்கோ, அந்த மாதிரி நம்ம அங்க போனோனையும் நம்ம சீனியர்ஸ் தான் நம்மளை வந்து நல்லா பேம்பர் பண்ணி நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு அமைஞ்ச சீனியர்ஸ் அப்படி நல்லா. எங்க சீனியர்ஸும் நல்ல சீனியர்ஸ் தான். எங்க இந்தியன் சீனியர்ஸ் எல்லாம் பயங்கரமான சீனியர்ஸ். ஆனா எப்படி ஒரு வருஷம் கழிச்சு தான் எங்க சீனியர் நல்ல சீனியர். அதுக்கு முன்னாடி வரைக்கும் விருமாண்டின்னு இருப்பாங்க. எங்க ஜூனியர் எல்லாம் பார்த்தா எங்க சீனியர்லாம் தம்பி அப்படிதான் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கலாம், மேபி மத்த எங்காச்சும் இருக்கலாம். பட் எனக்கு கிடைச்சதெல்லாம் நல்ல ஜெனரலா ராகிங் இல்ல, ஐ மீன் ஜீரோனே சொல்லலாம். எஸ் எஸ் ஓகே சரி. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அமைஞ்சாலுமே நாங்க என்ன பண்ணுவோம், சண்டே இல்ல வந்து சாட்டர்டே ஆனாலே ஃபன்னு தான் அப்படின்ற மாதிரி நாங்க எங்கேயாவது ஊரெல்லாம் சுத்த போயிடுவோம். இப்போ நான் சென்னையில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பீச்சு அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் ஜாலியாக சுத்த போவோம். ஏன்னா பட் எங்களுக்கு நிறைய ஆக்சஸ் இருக்கும். லைக் என்னன்னா என்ன போயிட்டு நம்ம ஏரியா அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் இருக்கும், பயங்கரமாக எல்லா பக்கம் சுற்றுவோம். அந்த மாதிரி நீங்க உங்க நாட்டுல சுத்த முடியுமா? லைக் அந்த நாட்டுல சுத்த முடியும், ஃப்ரீயா சுத்த முடியுமா வெளியே? ஜாலியா இருக்கும். என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு பிளேசஸ் நம்ம லைஃப்ல பாப்போமான்னு தெரியாத அளவுக்கு செம்மையான பிளேசஸ், செம்மையான ஒரு நல்ல பீச்சஸ், நல்ல ஃபால்ஸ், அந்த மாதிரி செம்மையாவே இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணலாம். இன்னும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல ரிவர் தண்ணி ஓட ஆரம்பிச்சு, அப்போ அந்த பக்கத்துல போயிட்டு குளிக்கிறது, பார்பிக்யூ செட்டப் அங்கேயே பண்ணி நைட்லாம் உட்காந்து பசங்க சிக்கன் மேரினேஷன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அந்த ரிவர் பக்கத்துலயே அங்கே அவங்களோட கல்ச்சர்ல இந்த மாதிரி இருக்கு. நம்ம மட்டும் போறதுன்ட்டு இல்லை, அங்கே அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க செட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து அப்படியே போயிட்டு ஜாலியாக தண்ணியில் குளிச்சுட்டு அது பயங்கரமாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், ப்ளஸ் அங்கே சீனரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ நம்ம பசங்க நம்மலாம் வெளியே போகிற மாதிரி, நம்ம நாட்டில் வெளியே போகிற மாதிரி அங்கேயும் ஃப்ரீயாக வெளியே போக முடியும், ஜாலியாகவே போகலாம், சேஃபாகவும் இருக்கும். கேர்ள்ஸ்க்கு சேஃப், அது முக்கியம். கேர்ள்ஸ் நாங்கள்லாம் போகிறதுனா யோசிக்கிறோம் இல்லையா. இங்கே பேரண்ட்ஸ் ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மா வந்து நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னா என்னை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும், தம்பி கூட போ, அண்ணா கூட போ அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஹேபிட் இருக்கு இல்லையா. அங்கே நாங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணோம். அந்த டைமில் ஒரு ஒன் கிலோமீட்டருக்கு நடந்து தனியாகவே போயிட்டு காஃபி குடிச்சிட்டு நான் தனியாகவே வருவேன் நைட் 2 மணிக்கு. யாராவது எங்க நாட்டுல சேஃப் தான்டா. ஆக்சுவலி அந்த ஒரு ஃபியரே இல்லை. ஆனா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நான் இங்க இருந்து நைட் 8 மணிக்கு என்ன போக சொல்றீங்கன்னா ஐ வில் திங்க் என்னம்மா இது, நம்ம நாட்டை பத்தி நீங்களே எப்படி சொன்னா அப்படி தனி அப்படி நான் சொல்லல, நாட்டை பத்தி சொல்றது இல்லல்ல, பர்சனல் இண்டிவிஜுவலா நான் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்றத சொல்றீங்க. ஓ சோ அப்போ நீங்க அப்ராட்ல நீங்க படிக்கிறப்ப நல்லா சேஃபா ஃபீல் பண்ணீங்க. சேஃபா நான் ஈவன் தனியா வீடு எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ரொம்ப செக்யூர்டா தான். இல்லை இந்தியாலையும் அந்த சேஃபெல்லாம் இந்தியாலையும் இருக்கும். பட் நாங்கள் எல்லாம் இப்போ இந்தியாலையும் எல்லாம் இப்போ அதுக்காக இந்தியாவில் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் சேஃப் இல்லாமல் இருக்கிறாங்களா? அப்படிலாம் இல்லை, இந்தியாவில் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் பொண்ணுங்களும் சேஃப் தான். எல்லாம் குரூப்பாக வெளியே போவாங்க, சேஃபாக வெளியே வந்துடுவாங்க. தனியாக எங்கே போனாலும் சேஃப் இல்லை தான். ஸோ அதனால் மேபி அது நான் சொல்கிறது என்னோட 5th இயரில் நான் தனியாக போயிட்டு வந்தேன் அப்படி சொல்கிறேன். ஏன்னா ஐ நோ அபவுட் தட் கண்ட்ரி. அதுக்கப்புறம் நான் போக ஆரம்பித்தேன். பேசிக் பிகினிங்ல அது தப்பு தான், நான் போகலாம். சோ அங்கேயும் டூரிஸ்ட் பிளேஸ் சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. நீங்க அவுட்டிங் இல்லையா? ஜாலியா சுத்தலாம்.
அதாவது வின்டர் வந்துச்சுன்னா அதுக்கான பிளேசஸ் இருக்குது, ஸ்ப்ரிங்கில் அதுக்கான பிளேசஸ் இருக்குது, அதே மாதிரி சம்மரில் அந்த மாதிரி டக்குனு ஒரு தனித்தனி. கோட்டை போட்டு ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி ஐ மீன் ஃபாரின் அப்படின்னு ஒரு ஸ்டோரி. இல்லை அது மட்டும் இல்லை, அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் க்ரீன் வர ஆரம்பிக்கும். அது அந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் அப்போ தான் க்ரீன் மெதுவாக அப்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்ப்ரிங்கில். அப்புறம் பிளேசஸும் நிறையா இருக்குது, சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இருக்குது. பசங்க போக தானே செய்கிறாங்க, பசங்க போகிறாங்க, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே சார், டன். எங்க போனாலும் சேஃபா போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சேஃபா வந்துரும். அவ்வளவுதான். மத்தபடிக்கு பயப்படலாம் தேவையில்ல. ஜாலியா Okay. இருக்கும். என்னதான் வந்து இந்த மாதிரி ஜாலியாக சுற்றி பார்த்து எல்லா பிளேசஸ்லாம் இருந்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, சோறு உண்டு தூங்குறதுக்கு இடம் உண்டு என்றால் சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படின்ற மாதிரி. நல்ல சாப்பாடு இருக்கணும் நமக்கு எங்கே இருந்தாலும். இப்போ நாங்கள்லாம் இந்தியன் ஃபுட்டு தான். இப்போ நமக்கெல்லாம் இந்தியன், நம்ம காலேஜில் இந்தியன் ஃபுட் இருக்கும், நம்ம பிரியாணி சிக்கன் அப்படி இப்படின்னு அடித்து விளாசுவோம். இங்கெல்லாம் வந்து சிக்கன் மட்டன் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும். அங்கெல்லாம் எப்படி சார்? இந்த ஆக்டோபஸ்ஸு, அதுக்கப்புறம் ஆமை குஞ்சு அவிச்சு வச்சிருக்கிறேன், அந்த சுறா மீனை வந்து சுட்டு வச்சிருக்கிறேன், அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை ஏய், அவங்க சுறா மீனை சுட்டு வச்சதுனால சாப்பிட நல்லா இருக்கும். ஒரு 1 இயருக்கு மேல நீங்க பழகிடுவீங்க. அந்த ஃபுட்டையே சாப்பிட்டு பழகிடுவீங்க. இந்த பொண்ணுக்கு யாராவது ஃபுட் விளாக்ல சேர்த்திக்கணுமா? என்ன ஃபுட்னாலும் சாப்பிட்டு சொல்லுங்க. இது நல்லா தான் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணலாம்ல. ஆக்சுவலி என்னன்னா அதான் அவங்க கண்ட்ரி ஃபுட்ஸ் கண்ட்ரியோட ட்ரை பண்ணலாம். அந்த கண்ட்ரி ஃபுட்டுன்னு ஒரு சிலது இருக்கும். இனிஷியலாக நமக்கு வந்து பிடிக்காது, பட் சாப்பிட்டு அது பிடிச்சிரும். ஆமாம் ஒன்று. ரெண்டாவது நீங்கள் இந்தியன் ஃபுட் பற்றி கேட்டீங்க, மெஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இந்தியன் ஃபுட்டு நமக்கு கேண்டீன் கிடைக்கிது. இப்போ நீங்கள் படித்த காலேஜ்லாம் எப்படி சார்? ஓகே. மெஸ் ஃபுட்டு தான், அதாவது அதில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்காது. மோஸ்ட்லி வந்துட்டு டேக் அவே மாதிரி இருக்கும். பட் லஞ்ச் அண்ட் டின்னர் பார்த்தீங்கன்னா ரைஸ், அதுக்கு சிக்கன் குழம்பு வந்துடும், இது மாதிரி இருக்கும். சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும். சாம்பார் ரசமெல்லாம் இருக்குமா? அது இருக்கு. எல்லாமே இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து அந்த டைம்ல ஒரு 1 இயருக்கு இவங்க குடுக்கறத சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிடுவோம். கேண்டீன்ல இருக்கும். ஆனாலும் நாங்க அந்த டைம்ல வெளியில போயிட்டு வெளி ஃபுட் சாப்பிட்டு ட்ரை பண்ணோம் அப்படின்னு கரெக்ட். இந்த பொண்ணோட அப்பா அம்மா நோட் பண்ணிக்க, எக்ஸ்ட்ரா காசு கேட்டால் கொடுக்காதீங்க. இது இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்டலில் போகிற ஃபுட்டு சாப்பிடாம வெளியில் ஆனா நடக்கும். குடுப்பாங்க. வீட்ல கேட்டாலும் குடுப்பாங்க. ஒரு டைம் நீங்க KFCல சாப்பிட மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். இல்லை எனக்கு அது எனக்கு பிடிக்காதுமா. KFC பிடிக்காது. இல்ல வேற எந்த கடையிலுமே சாப்பிட மாட்டேன். பொதுவாக சாப்பிட மாட்டோமா நான். ஓகே, அப்ப நீங்க நல்ல குழந்தை. ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்கள் அம்மிக்கல்ல அரைச்சு அது பேர் என்ன சார், ஆட்டாங்கல்ல ஆட்டி இயற்கையை தான் நாங்கள் சாப்பிடுவோம். இல்ல உங்களுக்கு சாப்பிடறதுக்கு இங்க பிரியாணி அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா எங்களுக்கு அங்க அதெல்லாம் கிடைக்காதுல்ல. சோ அந்த லோக்கல் ஃபுட்ஸ்ல எதெல்லாம் டேஸ்டியா இருக்கோ, ஸ்வீட்ஸ் எல்லாம் சூப்பரா ஓ, இருக்கும். சோ அந்த மாதிரி நாங்க ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். ஸோ அப்போ வந்து என்ன, அதாவது இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிறது கஷ்டம், ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அங்கே லோக்கல் ஃபுட்டு அடாப்ட் ஆயிடுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? இந்தியன் ஃபுட் இருக்கு. ஆனால் அங்கே லோக்கல் ஃபுட்டும் நீங்கள் அடாப்ட் ஆயிருன்னு சொல்ல வரீங்க. சொல்லலாம். அதாவது யூஸ்வலாக இங்கே ஹாஸ்டல் மெஸ்லேயே இவங்க எப்படி இருக்குன்னு தெரியும் இந்தியாவிலேயே இல்லையா? எல்லா இடத்துலையுமே ஹைஃபையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். மேபி சம்டைம்ஸ் சம் டேஸ் நம்ம அந்த டேஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த டயத்தில் நாங்கள் வெளில போய் சாப்பிட்றோம், அவ்வளோதான். இல்லைன்னா நாங்களே குக் பண்ணிக்குவோம். ஆமாம், இது ஒரு யூடியூப் பார்த்து நாங்களே குக். ஓ, நீங்களே குக் பண்ணிப்பீங்க? அதெல்லாம் இங்கேயும் உண்டு, நாங்களும் சாப்பிடுவோமா? நாங்க அங்க போயிட்டோம்னா நாங்க என்ன வேணா பண்ணலாம்னு எங்களுக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும் இல்லை? ஃபர்ஸ்ட் டைம் சொதப்புனாலும் அடுத்தடுத்த டைம் நாங்க நல்லா யூடியூப்ல மெட்ராஸ் சமையல் அந்த ஆமா, மாதிரி first ஏதோ ஒரு year- அக்காவை பார்த்து சமைச்சிருவோம். நான் ஃபர்ஸ்ட் இயர் ரிட்டர்ன் வந்த உடனே வெங்காயத்தை அப்படியே அவ்வளோ மெலிசா வெட்டினேன். எதை ஷாக் படிச்சோ ஆயிடுவாங்க இல்லையோ, வீட்ல. நீ வெங்காயம் வெட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டில். அப்படியா? ஆமா, பிரியாணி செம்மையா பிரியாணி செய்வேன் நான். அதெல்லாம் கத்துக்கிட்டது தான். அது இல்லாம எப்படியோ நல்லா இல்லைனாலும் ஒரு டைம்ல சாப்பிட்டுருவோம். அடுத்த டைம்ல என்ன தப்பா இருக்குன்னு நாங்களே கரெக்ட் பண்ணி நல்லா குக் பண்ண கத்துருக்கோம். குக் பண்ண கற்றுக்கிட்டீங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிற என்னம்பா, ஏமா நீ படிக்க போனியா இல்லை குக் பண்ண கற்றுக்கிட்டு போனியா அப்படின்னா அது ஒரு கேள்வி. இல்ல இல்ல இல்ல, நீங்க அது படிக்க ஒரு skill போனது, தானே. கரெக்ட், ஆமா. அதெல்லாம் கரெக்ட். everyone should learn some skill. அதாவது படிக்க போனது, இது வந்துட்டு ஐயோ. ஃப்ரீ கோர்ஸ். 6 வருஷத்துக்கு நம்ம அப்படியே கற்றுட்டு வந்துடலாம். சரி, ஓகே சார். இப்போ ஃபுட்டெல்லாம் ஓகே. எனிவே ஃபுட்டு வந்து இப்போ நீங்கள் இந்தியன் ஃபுட்டு இருக்குன்றீங்க, ஆனால் நீ ஆக்டோபஸ் ட்ரை பண்ணுறன்ற, நீங்கள் சுறா மீன் ட்ரை பண்ணுறேன்னு. ஓகே, டன். இதெல்லாம் ஓகே. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது? இப்போ எங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம இந்தியன் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இப்போது நம்ம கவர்மெண்ட் காலேஜ்னா ரொம்ப ஹைஃபை எல்லாம் இருக்காது. ஓகே, மாடரேட்டாக இருக்கும். புதுசாக ஆரம்பித்த காலேஜில் நல்லா டீசெண்டாக இருக்கும். பட் ஆனால் பழைய காலேஜஸ்லாம் இன்னும் அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொஞ்சம் மோசமாக இருக்கும். பட் ஆனால் நல்லாயிருக்கும், ஓகே, மேனேஜபிளாக இருக்கும். இப்போ ஃபாரின் எப்படி இருக்கும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி? இங்கே 2 ஏசி, இங்கே 2 ஏசி, ஃபுல்லாக கண்ணாடி, 360 கிளாஸ், இந்த மாதிரிலாம் இருக்குமா? ஊரே ஏசி போட்ட மாதிரி தான். ஊரே இல்லை சார், உங்கள் ரூம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி? ரூமில் பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் 4 சீட்டர், ஒன்று 3 பெட் இருக்கும், இல்லைன்னா 4 பெட் இருக்கும். அவங்களுக்கு ஏற்ற கப்போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க, டேபிள் சேர் கொடுத்துருவாங்க. ரூமில் இவ்வளோ தான். அது போக காமன் டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். ரூமை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது ஒன்று. இன்னொன்று அவங்களே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் மெயின்டெனன்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ரெண்டாவது ரெஸ்ட் ரூம்
குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் தான். அதுவும் மெயின்டைன் அது இங்கேயுமே காமன் தான் சார். இல்ல அதுதான். அதுக்குன்னு சொல்லி எப்படி சொல்றது? ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டெயின் பண்ணுவாங்க. நம்ம ஹைஃபையும் யோசிக்க வேண்டாம். அண்ட் ரொம்ப லோவும் யோசிக்க வேண்டாம். மீடியாக்கரா இருக்கும். டெஃபினட்டா டீசெண்டா இருக்கும் ஹாஸ்டல் இல்லையா? ஓகே. லேடீஸ் ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்கும்? ஓகேவா? அது சேஃபா சேஃப்டி எப்படி? சேஃப்டியோட நல்லா தான் இருந்தது பிகினிங்ல. அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு, அதாவது ஒரு 1 இயர் 2 இயர்லயே நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரிஞ்சிரும் ஆமா இல்லையா? ஆமா. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து நம்ம தனியா வீடு எடுத்துக்கிறது அந்த மாதிரி நாங்க ஓ, வெளிய தனியா வீடு எடுத்து. வீடு எடுத்துக்கலாம். சேஃபா தான் ஓ, இருக்கும். அப்படியா? வெளியில வீடு எடுத்து காலேஜுக்கு சேஃப் அதெல்லாம் ஓகேவா? காலேஜுக்கு பக்கத்துலயே வீடு எடுத்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது நமக்கு ஹாஸ்டல் ஃபீஸை விட இது கொஞ்சம் கம்மியாகும். ஆமா ஒரு ஸோ சில நம்ம யூனிவர்சிட்டில எப்படியும் பார்த்தீங்கன்னா குக் பண்ணி தான் சாப்பிடுவோம் சம்டைம்ஸ். ஸோ அது பெட்டர் ஆப்ஷன். அப்படி நீங்க வெளிய வீடு எடுத்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸ்ட்ரா வராதா? அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அது ஷேரிங்ல கம்மி அந்த மாதிரி சொல்ல வரீங்க. எப்படி நம்ம செலவு பண்றதுல ஷேரிங்ல கம்மி. சோ அப்ப நம்ம ஹாஸ்டல் பிடிக்கல அப்படின்னா கூட வெளிய எடுத்துக்கலாம். வீடு எடுத்து ஒரு சில யூனிவர்சிட்டில individual-ஆ- பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் கம்பல்சரின்னு சொல்லிடுவாங்க. ஆமா ஏன்னா லாங்குவேஜ் எங்க லேர்ன் பண்றது காலேஜ்ல இந்த மாதிரி. ஹாஸ்டல் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் இயர்ல ஸோ ஹாஸ்டல் அதுக்கப்புறம் நம்ம கம்பல்சரி. வெளில போறப்போ திருப்பி அதே பசங்க அப்படியே ஷேர் போறப்போ உங்களுக்கு மோர் ஆர் லெஸ் சேம் தான் வரும் காஸ்டிங். ஆமா ஆமா. எனக்கெல்லாம் நல்லாவே குறைஞ்சிச்சு ஹாஸ்டல் ஃபீஸோட. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேரிங் ஃபுட் போகும்போது மெஜாரிட்டி இதாகும். ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்கிப்பும் ஆகிடும் அதில். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ உங்களுக்கு ஃபுட்டு 3 டைம்ஸ் வந்துடும். நீங்கள் போகலன்னா தான் சாப்பிட முடியாது. ஆனால் வீட்டில் அப்படி இல்லை. நம்ம சமைக்கிறப்ப யாராச்சும் ஒருத்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சமைக்கணும். இல்லைன்னா 4 பேர் போய் நின்று சமைக்கணும். சம்டைம்ஸ் சமைக்கலைன்னா அப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போக இல்லை வெளில வாங்கி சாப்பிடும். மொத்தத்துல ஃபாரின்ல போயிட்டு படிக்கிறது அதோட சேர்த்து வந்து ஒரு தனியா ஒரு நல்ல ஒரு ஆமா, சர்வைவல் ஆமா. ஸ்கில். சூப்பர். அதுக்காகலாம் எஃப்எம்ஜி தான் பெருசுன்னு நான் சொல்லிட மாட்டேன். பெருசுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏலே எர்றா அந்த துண்டை அப்படின்ற மாதிரி. இல்லை அதுக்காக நாங்கள் ஐஎம்ஜி விட்டு சலிச்சதும் இல்லை. சரி, இப்போ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸில் நம்ம மெயினாக இந்தியன் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பொண்ணுங்களை அனுப்புகிறப்போ சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பசங்க வெளியே வீடு எடுத்து தங்கிடலாம். ஆனால் பொண்ணுங்க தங்குறப்போ என்னதான் நம்ம அங்கே சேஃப்டியாக இருந்தாலும் இங்கே நம்ம பேரண்ட்ஸ் பயப்படுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லைம்மா நீ காலேஜ் ஹாஸ்டல்லே இரு, வெளியெல்லாம் வீடு எடுத்து தங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது காலேஜ் ஹாஸ்டல் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது பொண்ணுங்க? நான் படித்த காலேஜில் பார்த்தீங்கன்னா கேம்பஸ்க்குள்ளே கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டல் கூட வெளில தான் இருக்கும். பட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபு. வார்டன் இருப்பாங்க, சிசிடிவி கேமரா கம்ப்ளீட்டாக மானிட்டர் 24 ஹவர்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும், வெளில வர முடியும். ஸோ அண்ட் அதுக்காக பாய்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லைன்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஏதாச்சும் நோட் புக்ஸ் அவங்க கொடுத்துக்கணுன்னாக்கா இன்ஃபார்ம் பண்ணி கேட்டில் இன்ஃபார்ம் பண்ணி அப்படி வாங்கிக்கலாம், கொடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் அப்போலாம் பயங்கர சேஃப்டி தான். 100%. ஓகே. ஸோ அப்போ அது தைரியமாக இருக்கலாம் பேரண்ட்ஸ் இல்லையா? எஸ். டாக்டர் அப்படி இந்தியாவில் டாக்டர், அதுவும் கவர்மெண்ட் டாக்டர் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் பயங்கர கம்மி. அதுவும் எனக்கெல்லாம் நான் வந்து மெரிட்டில் போனதால் எனக்கு வந்து ஃபீஸே கிடையாது. வருஷமே ஒரு 13,000 ரூபாய் இந்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் வரும், அவ்வளோதான். அப்போ அதுவுமே நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றதால எனக்கு கவர்மெண்ட்லேருந்து அதுக்கும் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு டீ குடிக்க நான் காசு இருந்தால் போதும், நான் ஒன்றும் பெருசாக செலவு பண்ண தேவையில்லை. நான் டாக்டர் சீட்டுக்காக நான் பெருசாக செலவு பண்ணல, எல்லா கவர்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. மேபி டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரைவேட்டாக இருக்கிறவங்களுக்கு 1 கோடி 2 கோடின்னு பயங்கரமாக செலவாகும் ப்ரைவேட் காலேஜஸில். ஆனால் உங்களுக்கு இப்போ ஃபாரினில் எப்படி, அப்ராடில் எப்படி உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும்? பல கோடி, 1 கோடி அப்படின்லாம் வருமா? உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா இங்கேயே படிச்சிருவோமே. ஆமாம். அது 2 அட்வான்டேஜ். நான் 12th 11th அது 11th 12th இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வெளில போகணுன்றது தான் ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. சூப்பர். எப்படியாவது இந்த நாட்டை விட்டு வெளியே போறேன்டா அப்படின்றது தான் குறிக்கோள். எங்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கானதில் எல்லாமே இருந்துச்சு, நிறைய நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். பட் அதான் ட்ரை பண்ணவே கிடையாது. போனா வெளில தான், வந்தா ராஜாவை தான் வருவன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி வெளிநாடு போயிட்டீங்க. ஸோ அப்படி போயிட்டு அது இல்ல அது சில பேருக்கு வெளிநாடு போய் படிக்கணும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஒரு 5 to 5.5 lakhs per annumன்றது மாதிரி வரும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 lakhs வரும். மொத்தமாக நீங்கள் அதில் முடிச்சுட்டு வந்துடலாம். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 30 to 35 லட்சம் ஹாஸ்டல் ஃபுட்டு ஃபெசிலிட்டி எல்லாமே இது சொல்கிறேன் நான். அதான் வருஷத்துக்கு நீங்கள் 5-5.5 போட்டுக்கோங்களேன், இந்த மாதிரி ஆவரேஜ் தான் இருக்கும். அதை தவிர்த்து பெருசாலாம் எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக செகண்ட்லேருந்து இந்த ரேஞ்ச் தான் ஃபீஸ் இருக்கும். அதை விட கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது? ஏதாவது கம்மி பண்ண? அதான் நீங்கள் 3rd and 4th இயரில் ஹாஸ்டல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் கட்டுற பர்டன் குறைஞ்சு மந்த்லியில் வந்துடும். ஓகே. இல்லை சார், இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ 35 lakhs இருக்குது. இந்த 35 lakhsமே கொஞ்சம் சில பேர் கஷ்டமாக இருக்கும். அப்போ அப்படி இப்போ அவங்களுக்கு ஏதாவது அதுக்கு நான் படித்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அண்ட் ஒரு சில காலேஜும் அது பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு சில கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ன்றது அவங்களோட நேட்டிவ் சிட்டிசனுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே. பட் ஒரு சில கண்ட்ரியில் அவங்க
ஸ்காலர்ஷிப் யாராக இருந்தாலும் கொடுக்குறாங்க, ஓவர்சீஸ் சிட்டிசனுக்கும் இப்போ கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதுனா அந்த 35 lakhsல இருந்து கம்மி பண்ணிப்பாங்களா? ஃபீஸில் குறையும். எஸ், உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டியில் குறையாது. ஹாஸ்டல் மெஸ்ஸும் நம்ம பண்ண குறையாது, ஆனா டியூஷன் ஃபீஸ்ல குறையும். அது உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 80% வரைக்குமே போகும். 20% மட்டும் கட்டி நம்ம படித்தா போதும். படிச்சா போதுமா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் அது வந்துட்டு அதில் நிறையா ஃபில்டரிங் சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதணும், அதில் நீங்கள் பாஸ் பண்ணி தனியாக எக்ஸாம் நடக்கும். அது அப்புறம் 1-on-1 செஷன் இருக்கும் டீச்சர்கிட்ட. ஸோ ப்ளஸ் ஜஸ்ட்டு ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஓவரால் பார்ப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட கேரக்டர் எப்படி, வேற ஒருத்தங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இது எல்லாமே பார்ப்பாங்க. எல்லா க்ரைட்டீரியன் டிக் இருந்துச்சுனாக்கா நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இல்லைன்னா ஸ்காலர்ஷிப் குறைஞ்சிட்டே வரும். 50 ஆகும், அப்புறம் 30 ஆகும், 20 ஆகும், 15, 5% இந்த மாதிரி கூட. ஒரு சில பேருக்கு அந்த 5%, 10% மோட்டிவேஷனாக இருக்கும். கரெக்ட் தான். ஸ்காலர்ஷிப் இருக்கு பெஸ்ட். அப்போ வந்து ஆமாம், அதுலேயுமே உங்களுக்கு குறையுது. ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்தியாவில் நான் டாக்டர் படித்து வெளியே வர்றேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம், என்னென்னா ஒரு வருஷம் நீட்டு, மிச்சம் ஒரு 5 வருஷம் எம்பிபிஎஸ்ன்னு முடிச்சு 6 வருஷத்துல தான் நான் வெளியே வரேன் ப்ரோ. எனக்கு வயசு ஆகுது ப்ரோ. அப்போ உங்களுக்கு அப்ராட்ல எவ்வளோ நாள் ஆகுது? ப்ரோ உங்களுக்காச்சும் வெறும் 6 வருஷம் தான், எங்களுக்கெல்லாம் 7-8 வருஷம் போகும். கோர்ஸே 6 வருஷம் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், எஃப்எம்ஜி அதுக்கு முடிக்கணும் இல்லையா? அதுவும் எஃப்எம்ஜி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணாதான். அது இயர் நீங்க எடுக்க வயசும் ஆகும், டிகிரிக்கான டியூரேஷனும் அதிகமாகும். எஃப்எம்ஜி எவ்வளோ சீக்கிரம் கிளியர் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸ்லைட்லி ஒரு ரிஸ்க் தான், பட் ஆனால் நீங்கள் டைமில் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் அ ரிவார்ட். டைமில் பண்ணிடணும் இல்லையா? ஆமாம். இப்போது நாங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நீட் பிஜி சீட் போடுறதுக்காக நீட் எக்ஸாம் அப்படி நீட் பிஜி நீட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது வந்து தனியாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது பிடிச்சிட்டு பிஜி சீட் போட்டுருவோம். நீங்கள் அங்கேருந்து பிஜி எல்லாம் இல்லை, நீங்கள் இங்கே எம்பிபிஎஸ் ஆகிறதுக்கு இந்தியாவில் ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அது வந்து எஃப்எம்ஜி இல்லையா, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் அப்படிம்பாங்க. அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்காக, இந்தியா லைசன்ஸ் வாங்குறதுக்காக எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு அங்கேயே கோச்சிங் கொடுப்பாங்களா, இல்லை நீங்கள் தான் படிக்கணுமா? இல்லை, நான் படித்த டைமில் கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எதுவும் காலேஜுக்கு வந்தெல்லாம் டீச் பண்ண மாட்டாங்க. நம்மளா தான் செல்ஃபாக ஏதோ ஒரு ஆப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு, ப்ரிப்ளாடர்னு ஒரு ஆப் இருந்துச்சு, அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் ஒரு 1 இயர் படிச்சுட்டு இங்கே வந்தோடனே 45 டேஸில் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நல்ல ஸ்கோரோடவே கிளியர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து நம்ம படிச்சீங்க. ஆமாம், நம்ம நல்ல ப்ரிப்ரேஷன் இருக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம ஒரு self கான்ஃபிடென்ட்டாக preparation, ப்ரிப்பேர் yes. பண்ணணும். அப்போ தான் நம்ம அதை கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து நீங்கள் நல்லா படித்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளால் கிளியர் பண்ண முடியும்ல? எக்ஸாக்டாக தாராளமா, நல்ல தாராளமா. ஸ்கோர் எடுத்தே பண்ணேன். நான் ஆமா. 150 எடுக்க ஸ்ட்ரக், நான் 173 எடுத்தேன் ஆக்சுவலி. சூப்பர், வெரி குட், பரவாயில்லையே. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு தனியாக கோச்சிங்காக ஃபேக்கல்ட்டியே வராங்க. அவங்க எல்லாமே ரெனோல்டு, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளாட்ஃபார்மில் நான் இருக்கிறவங்க. பேசிட்டு இருக்கும் போது இவர் சொன்னாரு, அந்த ஆப்ல வரவங்க எல்லாருமே நேர்ல போய் சொல்லி ஆமா. கொடுத்துருக்காங்க யார் அந்த யார் காலேஜ்ல. யார்? டாக்டர் தீபக் மார்வா மெடிசனுக்கு, அப்புறம் பிரசாந்த் விஜய் சிராஜ் சொன்னாரு. அகமது ஃபார்மகாலஜி, அப்புறம் பிரசாந்த் இவங்க விஜ். ஆமாம் பிரசாந்த் விஜ், அப்புறம் சாக்ஷி அகர். ஓஜி மேம், ஒஜிசியன். ஓகே. ஓ, இவங்கெல்லாம் நான் படிச்ச மேரோலே வருவாங்க, இந்தியன் மேரோல வந்து இவங்கெல்லாம் ஆக்சுவலி வருவாங்க. அந்த ஆப்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து நேர்ல போய் டீச் பண்ணிருக்காங்க. ஆமா. அங்க போய் ஸ்டே பண்ணி அங்க அதாவது ஒரே ஆப்ல இருந்து Teach வர மாட்டாங்க, வேற வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்து வருவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு அதாவது டீச்சர் போட்டுருப்பாங்க. ரினவுண்டு தான் எல்லாருமே, பயங்கரமாக இருக்கும். 15 சப்ஜெக்ட்ஸ் வருஷத்துக்கு முடிப்பாங்க. இப்போ எப்படின்னா நீங்கள் 3rd இயர்ல போய் உட்காருறீங்கன்னா 4th இயர்ல திருப்பி ரிப்பீட் ஆகும், 5th இயர்ல ரிப்பீட் ஆகும், 6th இயர்ல ரிப்பீட் ஆகும். ஸோ தட் உங்களோட பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இவங்க எல்லாமே வந்து டைரெக்டாக உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, எஃப்எம்ஜிக்குன்னு தனியாக கிளாஸ். ஆமாம் ஆமாம். இப்போ இது யாருக்கு சப்போர்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா அந்த கம்ப்ளீட் மெடிசனவே அவங்க 7 டேஸில் முடிப்பாங்க, சர்ஜரி ஒரு 5 டேஸில் முடிப்பாங்க, அனாட்டமி ஒரு 4 டேஸில் முடிப்பாங்க. இது மாதிரி டியூரேஷன் சின்ன டியூரேஷன் தான் வருவாங்க. ஆனால் உங்களுக்கு அது போயிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு நல்லா இருக்கும் நாலேஜ். ஆமாம். இப்போது ஆவரேஜாக நாங்கள் யாரும் அட்வைஸ் பண்ணுறதில்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்ட்டு, ஆனால் உங்களுக்கு அட்டன் பண்ண. ஸோ இப்போ நீங்கள் படித்த காலேஜில் உங்கள் எஃப்எம்ஜிக்குன்னு தனியாக முன்னே கோச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஓ, இது தெரியாம போச்சு. கஷ்டப்பட்டு கடைசியில உட்காந்து 1 மாசத்துல உட்காந்து ரஷ் பண்ணி இல்ல, படிச்சேன். ஒரு வருஷம் அதுதான் நம்ம அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து இப்போ மக்கள்ல இருந்து சூஸ் பண்றது எல்லாம் சும்மா இங்க காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. Coaching class இருக்கான்னு விசாரிச்சுட்டு எங்கெல்லாம் join எஃப்எம்ஜி பண்ணுங்க. கோச்சிங் கொடுக்குறாங்களோ அங்க பார்த்து சேரணும். எங்கெல்லாம் நல்ல அக்காமடேஷன் இருக்கு, நல்ல கோச்சிங் இருக்கு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாம் பார்த்து தான் சேரணும் இல்லையா? கரெக்ட். அதனால தான் வந்து இந்த மாதிரி தெரியாத ஒரு இடத்துல போய் மாட்டிக்க கூடாது அப்படிம்பாங்க. அதனால அது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. நான் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஏன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் எல்லாம் ஸ்கேம் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஸ்கேம் அப்படின்றது இப்போ அப்ராட் எம்பிபிஎஸ்னாவே ஒரு ஸ்கேம் அப்படின்ட்டாங்க. இப்போ அப்படின்னா யாருமே அப்ராட் போய் படிக்க அப்படி கூடாது. கிடையாது. Okay. நீட் பாஸ் ஆகாம அனுப்பி விடுறது தான் ஸ்கேம்.
நீட்டே பாஸ் ஆகாத ஸ்டூடெண்ட்டை போய் மாட்டி விடுறது. அது ஆக்சுவலி ஒரு சில படிச்சிடலான்னு. பேருக்கு இந்த கவுன்சிலிங் இதெல்லாமே அவங்க சொல்லி ப்ராப்பராக பண்ணணும். என்பிக்கு ஒரு செட் ஆஃப் கைட்லைன்ஸ் இருக்குது, வெளில போகிறவங்களுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. அதை வந்துட்டு இப்போ அனுப்புகிறாங்களே ஏஜென்ட்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு கன்சல்டன்ட் வச்சுப்போம், அவங்களுக்கே அது தெரியாது. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தேவை, பேசிக்காக நீட்டுன்றது ஒன்று தேவை. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ரெஃபர் பண்ணோன்னா ஒரு கமிஷன் வரும், இதுக்காக அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அது சம்டைம்ஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் தெரியாமல் பண்ணுறாங்க. இது நீட்டே பாஸ் ஆகலனாலும் டே நீ போய் படிடா, வெளிநாட்டுல போய் வேலை செஞ்சுக்கலாம், ஃபாரின்ல போய் வேலை செஞ்சுக்கலாம், நீ போய் படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணி அனுப்புறாங்க. ஆனா அனுப்புகிறாங்க. ஒரு பிளாப் எக்ஸாம் எழுதுறதுக்கு எவ்வளவு செலவாகும், யூஎஸ்எம்எல் எக்ஸாம் எவ்வளவு செலவாகும், அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்குன்னு எதுவுமே சொல்லாம நீ வேற எங்காச்சும் போய் வேலை செஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ இந்தியா வந்தா வேலை செஞ்சுக்கலாம், அந்த மாதிரியும் பண்றாங்க. ஓகே. ஃபாரின் கண்ட்ரீஸ்ல செட்டில் ஆயிடலான்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்து அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் தான் ஸ்கேம். அந்த மாதிரி எங்கேயும் போய் ஏமாந்துடக்கூடாது. கூடாது, அவ்வளோதான். மற்றபடி அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கலாம். படிச்சுதானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், படிச்சுதானே டாக்டர் ஆயிருக்கோம். கரெக்ட். ஆமாம், அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து அப்ராட் எம்பிபிஎஸ்னாவே ஒரு ஸ்கேமு, நீ ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க, அப்ராட் எம்பிபிஎஸ்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது அது அப்படி கிடையாது. ஒரு நல்ல கன்சல்டன்ட் ஏஜென்சி இல்லை ஒரு நல்ல பர்சன் மூலிமா ஒரு நல்ல காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா அப்ராட் எம்பிபிஎஸ் இஸ் ஒர்த், இல்லையா? கரெக்டா? ஏன்னா இப்போ நம்ம அதாவது இப்போ நம்ம இங்க பாருங்க, எங்க அப்பாக்கு என் கூட படிச்ச பொண்ணுக்கு இயர்லி 14 lakhs செலவு பண்ணி இந்தியால படிக்க வைக்கிறாங்க. எங்க அப்பானால அவ்வளவு செலவு பண்ண முடியாது, காசு இல்ல, நிலத்தை வித்து தான் நம்மள ஃபாரினே அனுப்புறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதுதாங்கும் போது நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். இன்னும் நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் நீங்க டாக்டருக்கு தான் படிக்கணுமா, வேற எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையானா? குழந்தையில இருந்தே மைண்ட் செட் நம்ம ஆசைப்பட்டுட்டோம் டாக்டர் ஆகணும்னு. நம்ம ஃபேமிலில இருந்து எல்லாருமே நிறைய ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்க டாக்டர்ஸ் கூட அந்த டிகிரி எல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்ல, 1 வருஷம் நீட்டுக்கு படிச்சிட்டியா, 2 வருஷம் நீட்டுக்கு படிச்சிட்டியா, கிடைக்கிறத எடுத்துட்டு போய் ஏன் இவ்வளவு அடமெண்டா இருக்க, வெட்டனரி டாக்டருக்கு ஃப்ரீயா கிடைக்குதுல, அதை படிங்க. அது அந்த மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடும்ல, நம்ம இதுதான் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அதுதான் நம்மளோட கிடைக்கல அப்படின்றப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்கும். அதனால அப்பா பார்த்தப்போ அப்பாக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவா, அதாவது 14 lakhs per year வந்து கொடுக்க முடியாது, இதுல இயர்லி வந்து 3 to 4 lakh, அப்போ நான் படிச்ச டைம்ல சொன்னது 3 to 4 lakh ஆகும் செலவு எல்லாமே சேர்த்து. அப்படிங்கும்போது நாங்க போனோம். ஆனா அவங்க சொன்ன பிரைஸ் ஒன்று, கடைசியில ஃபைனலா வரும்போது நம்ம ஃப்ளைட் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகுறதெல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 35 வந்துடுச்சு. ஆனா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா இந்த காசை நகையா போட்டு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா இன்னும் என் மைண்ட்ல அது தோணிட்டே இருக்கும், நம்ம டாக்டர் ஆகலையேன்ட்டு. ஏதோ இந்த செலவு எப்படியோ எங்க அப்பா எனக்காக என் கல்யாணத்துக்கு செலவு பண்ணுவாரு. இப்ப எனக்கு எங்க அப்பா எனக்கு நகையே போடலனாலும் நான் என் சொந்த கால நான் நிக்கிறேன்ல, எனக்கு அது போதும். மாசம் இவ்வளவு அட்லீஸ்ட் ஒரு 50,000 1 லட்சமா சம்பாதிக்கிறேன்ல, அதுதான். அது இல்லாம டாக்டர் இது வந்து எங்க அப்பா இப்ப வந்து காசு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வயசுல நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சாருன்னா முடியாது. அது இல்லாம நான் போய் கேட்கவும் முடியாது, இதுக்கப்புறம் நான் டாக்டர் ஆகணும். சூப்பர். ஆக்சுவலி அது நல்ல பாயிண்ட். இந்தியால வந்துட்டு உங்களால சீட் செக்யூர் பண்ண முடியல அப்படின்னா we have another option. இல்லையா? இங்க வந்து சீட் நமக்கு கிடைக்கல, நீட்ல ஸ்கோர் பண்ணல, மெரிட் கிடைக்கல, இல்ல பட்ஜெட் இல்லைன்றப்போ we have another option. அவ்வளவுதான். அது வந்து நம்ம ஜாஸ்தி ரொம்ப எடுத்துக்க கூடாது. ட்ரை டு செக்யூர் சீட் ஹியர், முடியலையா அதர் ஆப்ஷன் இருக்கு. அவ்வளவு கரெக்ட். ஏன்னா இப்போ நான் நிறைய பார்த்துட்டேன், என்னன்னா இப்போ வந்து நீட்ல நிறைய பேர் இந்த சூசைட் அட்டன் பண்ண, தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு நீட்டில் மார்க் குறைஞ்சாலோ இல்லை வேற ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாமில் மார்க் குறைஞ்சாலோ இந்த சூசைட் அப்படின்றது ஒரு தீர்வு ஆகாது. ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் ஆப்ஷன்ஸ் அதர்வைஸ் இருக்கு. இப்போ நம்ம டாக்டர் தான் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டோம், நமக்கு நீட்டில் மார்க் கம்மி ஆயிடுச்சு, இந்தியாவில் சீட் கிடைக்கல அப்படின்னா வில் டூ இன் ஃபாரின். நம்ம கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு அப்படின்னா நம்ம ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்கலாம். இல்ல அதே ஸ்டூடண்ட் வந்து வேற டிகிரி போறாங்கனாலும் அவங்களோட ஆப்ஷன். தளபதியே சொல்லிட்டாரு, டாக்டர் மட்டும் தான் படிக்கணுமா, நீட் மட்டும் தானா, வேற எவ்வளவோ கோர்சஸ் இருக்கு. கரெக்ட். டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. கரெக்ட், உண்மை. இப்போ நம்ம இந்தியால மார்க் குறைஞ்சிருச்சு, நீட்ல மார்க் குறைஞ்சிருச்சு, ஸோ எனக்கு டாக்டர் ஆகியே ஆகணும், ஆனால் அவனே எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு, எனக்கு இந்தியாவில் சீட்டு கிடைக்காது, பட் என்னோட பெரிய ஆசை அப்படின்றப்போ கண்டிப்பா we can choose abroad. அவ்வளவுதான். But the pros and consequences we should know. நம்ம every person who aspiring for the abroad MBBS should know the pros and consequences. Correct. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னென்ன இருக்கு அப்படி மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் அப்ராட் எம்பிபிஎஸ் தெரிஞ்சுக்கிட்டு யூ கோ டு. ஸ்ட்ரகிள் இருக்கு பட் யூ ஹேவ் டு சர்வைவ். அவ்வளவுதான். நீ அங்க போய் பொழைக்கணும், அதுதான். வேற வழி இல்ல. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம், வேற எதுவுமே. அவ்வளவுதான். கரெக்ட். நல்ல ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணணும், நல்ல சீனியர்ஸை சூஸ் பண்ணணும்.
இப்போது நம்ம இப்போ நினச்சிக்கிறாங்க சார், அதாவது என்ன அப்படின்னா, இப்போ டாக்டர்னா நல்லா பயங்கரமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. டாக்டர்னா அப்படி கிடையாது. நம்ம வெளியிலேருந்து எல்லாம் நினைக்கிறாங்க என்னன்னா டாக்டர்னா பயங்கரமாக சம்பாதிக்கிறாங்க, ஒரு லேவிஷான லைஃப் ஸ்டைலை வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வெளியிலிருந்து பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் உள்ளே வந்தால் தான் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் டாக்டர்னா என்ன நினைப்பீங்க? நல்லா பயங்கரமாக பணக்காரங்க நிறைய சம்பாதிப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நல்லா டீ குடிக்கிற மாதிரி இருக்கா, உள்ளே ஒன்றுமே இல்லை, இதுதான் டாக்டர். சரியா? இது மாதிரி தான் லைஃப். எப்படி தான் நம்ம வெளியிலிருந்து பார்க்க நல்லா இருக்கும், உள்ளே பார்த்தா ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி தான். பட் அதுக்காக நான் வந்து டாக்டரே படிக்கக்கூடாது, டாக்டர்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல வரல. பட் அதுக்குள்ளேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்ல வரேன். நீ நினைக்கிற மாதிரி கோடியிலலாம் சம்பாதிக்க மாட்டோம். இல்லை அவ்வளோ ஈஸி இல்லை, அவ்வளோதான். பண்ணணும், இல்ல கஷ்டப்பட்டா பண்ணலாம். சம்பாதிக்கணுங்கிற மைண்ட் செட்ல படிக்கிற டிகிரியும் இல்ல அது. கரெக்ட். இல்லை அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பண்ணணும். ஆனா அது சம்பாதிக்கணும்னு மைண்ட் செட்ல போறதுக்கான டிகிரியும் கிடையாது. சூப்பர். ஸோ ஃபைனலி இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஐஎம்ஜி எஃப்எம்ஜி என்னவா இருந்தா என்னடா, டாக்டர் தான்டா, டாக்டர் தான், ஒரே காசு தான். என்ன டாக்டர் ஐஎம்ஜிக்கு மட்டும் என்ன 2 லட்சம் கொடுக்குறாங்க, எஃப்எம்ஜிக்கு வேற 5000 கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தாங்க, எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் தான். ஸோ எனிவே, ஸோ இதுதான் மக்களே. அதாவது இப்போ நீங்கள் அப்ராடில் போய் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக படிங்க. பட் நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, ப்ளஸ் நீங்கள் அந்த அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் தகுதியானவங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம உங்களுடைய சீனியர்ஸை கேளுங்க. ப்ளஸ் அதே சமயம் அப்ராடில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை அப்ராட் எம்பிபிஎஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், என்ன மாதிரி காலேஜஸ் எடுக்கலாம், என்ன மாதிரி கோச்சிங் நீங்கள் சொன்ன மாதிரி எஃப்எம்ஜி கோச்சிங் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் வேணும் சார் அப்படின்னா, உங்களுக்கு அப்ராட் எம்பிபிஎஸ் பற்றி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். நான் இல்லை என்னோட டீமே உங்களுக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரியா டேராஜா? நம்ம ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு நாங்கள் டாக்டர்ஸை சேர்ந்து ஒரு டீம் கிரியேட் பண்ணி இதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த வருஷம் நாங்கள் பண்ணுறோம். இதில் ரொம்ப நாளாகவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வருஷம் நான் அதை வந்து மக்களுக்கு ஓப்பன் அப்போ நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ என்ன டவுட் அப்ராடில் எம்பிபிஎஸ் பண்ணுறதை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.